Hi guys, I'm Rajkumar. I'm freelancer. Today வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளையண்ட்டுக்கு நம்ம பேக்லிங்க் சர்வீஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா. தென் உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களோட வெப்சைட்டுக்கு ப்ரொஃபஷனலாக நீங்கள் ரன் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அல்லது பிகினராக இருந்து இப்போ தான் நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறீங்க அப்படின்னாலுமே பேக்லிங்க்ன்றது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த சர்வீஸ் தேவைப்படுது, ஆப் பேஜில் உங்களுக்கு டார்கெட் பண்ணி உங்களுக்கு பேக்லிங்க் சர்வீஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணி சர்வீஸ்ன்றது ஒன்று எடுத்துக்க முடியும். மினிமமாக நீங்கள் வந்து 1000 பேக்லிங்க்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்து வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் பேக்லிங்க் வந்து ₹1 நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஃபுல்லி கமாண்ட் பேக்லிங்க்ஸ் தான் ஓகேங்களா. தென் இதிலே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. பேக்லிங்க்லேயே வந்து 40+ டைப்ஸ்க்கு மேலே இருக்குது. இதில் நாம் ஏன் ரேண்டமாக கமாண்ட் பேக்லிங்க் பண்ணுறோம், எதுக்காக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத நான் வந்து வீடியோ சென்டரில் சொல்கிறேன் சரிங்களா. தென் நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக வெப்சைட் ரன் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் வந்து நீங்கள் பேக்லிங்க் பில்டு பண்ணுறது மூலிமா இதனால் ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்னன்றது டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் சரிங்களா. தென் நீங்கள் வந்து எனிபடி எந்த கேட்டகரியில் வெப்சைட் ரன் பண்ணாலும் சரி, எக்ஸாம்பிளுக்கு வந்து பிளாகிங் கேட்டகரியில், ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸில், அதே போல் கிரிப்டோ பேஸ் பண்ணியிருக்கலாம் அல்லது ட்ரேடிங் பேஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா பிளாகிங்கில் வந்து பிளாக் ஓகேங்களா, ட்ராவல் டூரிஸ்டம் பேஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மோர் தென் ஏஜென்சி போல் என்ன ரன் பண்ணலாம், அல்லது பிஸ்னஸ் வெப்சைட், அல்லது ரெஸ்டாரண்ட்டு போல், அல்லது காமர்ஸ், தென் சொல்லிக்கிட்டே போகலாம் ஓகேங்களா. ஏன்னா கேட்டகரி ஒவ்வொருத்தரோட நீட்டை பொறுத்து ஒர்க்கு வந்து மாறும் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் எந்த கேட்டகரியில் வெப்சைட் ரன் பண்ணாலும் சரி, தென் இங்கே வந்து பேக்லிங்க் பொறுத்த வரைக்கும் காமனாக தான் ஒர்க் ஆகும் ஓகேங்களா. தென் இப்போது டாபிக் உள்ள வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெப்சைட்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ பேக்லிங்க் பில்டு பண்ணி கொடுத்துருக்குறதுன்னு தாண்டி என்னென்ன ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த வெப்சைட்டுக்கு நம்ம பில்டு பண்ணி கொடுத்துருக்கோன்னா, ஸோ இந்த வெப்சைட்டுக்கு தான் நம்ம வந்து பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. தென் ஆர்டர்ஸ் வந்து ரொம்பவே அதாவது பெரிய ஆர்டர் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 20,000 பேக்லிங்க் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ 20,000 பே பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பண்ணி கொடுத்தது வந்து 20,000 நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 25,000 பேக்லிங்க் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா. தென் ஆனால் 20,000 பேக்லிங்க் பில்டு பண்ணி வெறும் பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் வந்து ஒரு 10 கீவேர்டு கூட இல்லை இதில் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்டஸ், அப்டோட்டஸ், ப்ரைவசி பாலிசி, என்ன அந்த கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு ஆக்சுவலி கீவேர்ட்ஸே இதில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண கிடையாது ஓகேங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டொமைன் பேருக்கு தான் நம்ம வந்து வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம் 20,000 பேக்லிங்க்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அனதர் ஃப்ரீலான்சர் வச்சு அவங்க வந்து வேலை செஞ்சுருக்காங்க ஓகேங்களா. ஸோ அவர் வந்து தப்பாக வேலை செஞ்சு கொடுத்துருக்காரு. ஏன் இந்த இடத்த நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, டொமைனுக்கான ரேட்டிங்க்கு வேலை செஞ்சுட்டு டொமைனுக்கான அத்தாரிட்டிக்காக வேலை செய்யாமல் போகிறது ஒன்று. அதே போல் டொமைனுக்கான அத்தாரிட்டிக்காக மட்டும் வேலை செஞ்சுட்டு டொமைனுக்கான ரேட்டிங் வேலை செய்யாமல் போகிறது 2. மூணாவதாக ரிப்பீட்டட் டொமைன்ஸில் வந்து மல்டிபிள் பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணுறது. இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். தென் இதை தாண்டி இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது வந்து என்னால் ஓப்பனாக வந்து சொல்ல முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா, அந்த இன்ஃபர்மேஷனை ஈஸியாக வந்து பிரேக் பண்ணுற விதத்தில் சொல்லிட்டு போயிடுவேன். பட் ஆனால் கூகுள் அல்காரிதம் பிரகாரம் அந்த இன்ஃபர்மேஷன் பாலிசி விலேஷனுக்குள்ளே வரும். அதனால் வந்து என்னால் சொல்ல முடியாது. சம்டைம் நான் சொன்னாலுமே இந்த வீடியோ வந்து கூகுள் வந்து டிலீட் செய்யப்படும் ஓகேங்களா. ஸோ யூடியூப் அல்காரிதம் வந்து என்னுடைய வாய்ஸ் ஸ்க்ரோலிங் பண்ணி ஈஸியாக சேனலை டெர்மினேட் கூட பண்ணிட்டு போயிடும். அதனால் சம் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல முடியாது ஓகேங்களா. நீங்கள் வந்து பேக்லிங்கில் வந்து 40+ டைப்ஸ்க்கு மேலாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது என்ன, பிபிடி, இமேஜ் சப்மிஷன், தன் இது போக கெஸ்ட்டு போஸ்ட்டு, பிளாக் போஸ்ட்டு, இது அதாவது பேக்லிங்கில் உங்களுக்கு ஒரு பேசிக்காக சம் டைப்ஸ் தெரிஞ்சிருக்கலாம் ஓகேங்களா. தென் அதெல்லாம் எதுவும் கிடையாது நண்பா. அதுக்கும் மேலே ஒரு சில டைப்ஸ் இருக்குது ஓகேங்களா. தென் அது போல் இவங்க வந்து பேக்எண்டில் வேலை செஞ்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது எல்லாருமே செய்யக்கூடிய தவறுகள் தானே. ஒரு பிகினர் வந்து நம்ம பேக்லிங்க் தேவைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஒர்க் பண்ண தெரியல அப்படின்னா அமௌண்ட்டு பே பண்ணி வாங்குவோம். அது போல் இவரும் வந்து பண்ணியிருக்காரு. கூகுளில் டொமைன் வந்து பெனால்ட்டி விழுந்து போச்சு ஓகேங்களா. ஸோ டொமைன் வந்து பெனால்ட்டி விழுந்தது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது யாராலையுமே ஓகேங்களா. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன போஸ்ட் பப்ளிஷ் பண்ணாலுமே இன்டெக்ஸிங்கிறது ஃபர்தராக நடந்துடும் ஒன்று. ஆனால் நம்ம போடக்கூடிய போஸ்ட்டோ அல்லது பேஜோ கேட்டகரியோ எந்த ஒரு யூஆர்எலுமே வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் வந்து ஷோ பண்ணாது, பாப்அப் பண்ணாது, ஹைடு செய்யப்பட்டிருக்கும். ஹைடுனா பொசிஷன் வந்து காட்டும், கூகுள் சர்ச் கன்சோலுமே கீவேர்டு வந்து வராது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்ச் இன்ஜின்லையுமே சம்டைம் அந்த கீவேர்ட்ஸ் காமிக்குது, பொசிஷன் 10க்குள்ளே எங்கே வேணால் காமிச்சாலுமே நம்ம ரேண்டமாக அந்த கீவேர்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம சிஸ்டத்தில் செக் பண்ணும்போது அந்த பொசிஷன்லாம் நம்மளோட யூஆர்எல்ஸ்ன்றது அவைலபிளாக இருக்காது ஓகேங்களா. இது போல் பல ப்ராப்ளம் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க சரிங்களா. ஸோ இந்த டொமைனுமே வந்து பார்த்திங்கன்னா கோர் அப்டேட்டில் அடி வாங்கிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. நாம் வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ பேக்லிங்க் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா 20,000 பேக்லிங்க் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா.
தென் வெப்சைட்டுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டொமைனுக்கான பேருக்கு தான் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன் டொமைனுக்கான பேருக்கு நம்ம பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலி நீங்கள் வந்து 1000 பேக்லிங்ஸ் நீங்கள் ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா 2 கீவேர்ட்ஸ் 2 யூஆர்எல் வந்து நான் வந்து அலோவ் பண்ணுவேன். ஓகேங்களா? நீங்கள் ரேண்டமாக எந்த கீவேர்டு கொடுத்தாலும் சரி, ரேண்டமாக எந்த யூஆர்எல் கொடுத்தாலும் சரி, அதுக்கு நான் வந்து உங்களோட வெப்சைட் நேமில் நான் பண்ணி கொடுத்துருவேன் ப்ரொஃபஷ்னலாக. பட் ஆனால் எதுக்காக நாம் வந்து டொமைன் பேருக்கு இந்த வெப்சைட்டுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்து எவ்வளோ பேக்லிங்க் இருக்குன்னு பாருங்கள். இந்த வெப்சைட்டுக்கு கிட்டத்தட்ட 6,77,000 பேக்லிங்க் வந்து இருக்குது. கேனா 1000ல் வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் டொமைனுக்கான ரேட்டிங்கிறது 67 இருக்குது. இது ரொம்பவே ஒரு நல்ல வேல்யூ நண்பா. ஓப்பனாக நான் சொல்கிறேன். இந்த அளவுக்கு 67ன்றது ஒரு எப்படி சொல்கிறது, ஹைக்கு ஆல்மோஸ்ட் வந்து, ஏன்னா 70ன்றதுலாம் ஹை லெவல். ஓகேங்களா? இதிலேருந்து உங்களுக்கு ஒரு பேக்லிங்க் இந்த பர்டிகுலர் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா, ஒரே நல்ல டொமைனுக்கான ரேட்டிங் வந்து 12லேருந்து 18 வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? வித்தின் 24 ஹவர்ஸில் ரீஃப்ளெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அந்த போல் கேட்டகரிக்குள்ளே வரும் இது. இதெல்லாம் ஹை அத்தாரிட்டி இருக்கக்கூடிய சைட்டுங்க. அது இல்லாமல் இந்த வெப்சைட்டுக்கு நாம் ஏன் டொமைனுக்கான ஹோம் பேஜுக்கு வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ரன் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரும் வந்து தனித்தனியாக பேஜஸ் வைஸ் ஒர்க் பண்ணுவாங்க, கேட்டகரிஸ் வைஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பட் ஆனால் ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்மளுடைய டேட்டா பேஸ் வந்து கிராஷ் ஆகுது, ஏதோ ஒரு பக் இஷ்யூஸால் வந்து போட்டிருக்கக்கூடிய பேஜஸ் எல்லாமே ஏதோ ஒரு ரீசனால் மொத்தமாக புகஞ்சு போச்சு. ஓகேங்களா? மொத்தமாக முடிச்சு விட்டாங்க அப்படின்னா, அப்படின்னும் போது நம்ம எடுத்திருக்கக்கூடிய பேக்லிங்க்ஸ் ஓவராலாக எவ்வளோ பேக்லிங்க் நீ அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கோ அல்லது கேட்டகரி அல்லது பேஜஸ் மோர் தேன் டேகுக்கு நீ எதுக்கு வேலை செஞ்சிருந்தாலுமே ஒன்று 404 அப்படிலாம் 301 எரர் வந்து விழுந்துடும். ஓகேங்களா? தென் ப்ரொஃபஷ்னலாக ரன் பண்ணுறவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக யூஆர்எல் வந்து ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிற மாரி வச்சுருப்பாங்க. பட் ஆனால் பிகினருக்குலாம் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரியாது இல்லைங்களா? பட் ஆனால் நம்ம வந்து ஸ்டார்டிங் இது போல் நீ பேக்லிங் சர்வீஸ், அதாவது நீ எங்கிட்டன்னு இல்லை நண்பா, நீ யாருக்கிட்ட ஒன்றா போய் எடுத்தாலுமே உனக்கு வந்து ஒரு டெஸ்டிங் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்ட அப்படின்னாலே நீ வந்து உன்னுடைய ஹோம் பேஜுக்கு எடுத்துக்கோ. ஏன்னா கொடுக்கக்கூடியது அவங்க 100 பேக்லிங்காக இருந்தால் கூட ஹோம் பேஜுக்கு இருந்துருச்சு அப்படின்னா உனக்கு வந்து சைட் வந்து உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அது செகண்ட் ஒன். ஓகேங்களா? தென் உனக்கு வந்து சம்டைம் எனக்கு வந்து சைட்டு வேணாம், ஒரு டெம்பரரி ஒரு மாதத்துக்கு வந்து நான் சைட் டிலீட் இன்ஆக்டிவாக வைக்க போகிறேன், அதுக்கப்புறம் நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் வேர்ட்பிரஸ் டிலீட் பண்ணாலும் சரி, அல்லது பிளாகில் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணாலும் சரி, அல்லது கஸ்டமைஸ்டாக சிஎஸ்எஸ் ஜாவா பூட்ஸ்ட்ராப் பைத்தான்லாம் யூஸ் பண்ணி கஸ்டமைஸ்டாக கோல்ட் லெவலில் நீங்கள் டெவலப் பண்ணி நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலுமே சரி, சைட் வந்து இன்ஆக்டிவாக வைக்கிறீங்கன்னும் போது நம்ம டொமைனுக்கான ஹோம் பேஜுக்கு பேக்லிங்க் பில்டு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அகைன் டொமைன் வந்து லைவ் கொண்டு வரும்போது அனைத்து பேக்லிங்க்கும், ஓகேங்களா, நீ ஒரு பேக்லிங்க் போட்டுருந்தாலும் சரி, அல்லது 1,00,000 பேக்லிங்க் போட்டிருந்தாலும் சரி, அல்லது 1 மில்லியன் பேக்லிங்க் போட்டிருந்தாலும் சரி, ஓகேங்களா, அத்தனை பேக்லிங்க்கு அகைன் வந்து லைவுக்கு வர ஆரம்பிச்சிடும். க்ரோலிங்கிறது ஒன்று உடனே நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதை தாண்டி நம்ம போஸ்ட்டுக்கெலாம் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 3 மந்தில், அதாவது அந்த போஸ்ட்டுக்கு சம்டைம் கூகுளில் இல்லை போட்டிருக்கக்கூடிய போஸ்ட்டோட யூஆர்எல் வந்து இல்லாமல் 404 301 இது போல் எரர்ஸ் வருது அப்படின்னா கூகுளுடைய அல்காரிதம் பிரகாரம் 90 டேஸில் வந்து யூஆர்எல் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ரிமூவ் செஞ்சுருவாங்க. அப்போ போட்டிருக்கக்கூடிய பேக்லிங்க் எல்லாமே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அதுவுமே ரிடியூஸ் ஆகிடும். கான்செப்ட் புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? இந்த அளவுக்கு தெளிவான இன்ஃபர்மேஷன் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் நண்பா. ஸோ நீங்கள் டெஸ்டிங் தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுடைய ஹோம் பேஜுக்கு வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஹோம் பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டொமைனுக்கான முன்னாடி இந்த இடத்த பாருங்கள், HTTPSன்னு இருக்கு இல்லையா? ஓகேங்களா? அது SSLக்கான கோடு வேர்டு. தென் இதுக்கு முன்னாடி டொமைனுக்கு முன்னாடி பாருங்கள் www டாட், ஓகேங்களா, www டாட்னு ஆட் பண்ணியிருக்கு அப்படின்னா அது சப்டொமைன். ஓகேங்களா? நீங்கள் இது போல் சப்டொமைனில் வேலை செஞ்சாலும் சரி, அல்லது நீங்கள் இல்லை www ஆட் பண்ணாமல் மெயின் டொமைனுக்கு இதே யூஆர்எல் அப்படியே வேலை செஞ்சாலும் சரி, உங்களுக்கு ரெண்டுமே பேக் எண்டில் ஒர்க் ஆகிடும். ஓகேங்களா? ஏன்னா சப்டொமைன்ன்றது பிரச்சனை கிடையாது. அது நார்மலாகவே நீங்கள் எந்த டொமைன் நீங்கள் லைவ் கொண்டு வந்திருந்தாலுமே இது ஹோஸ்டிங்கர் சைடு இருந்து www ஆட் பண்ணி நம்ம வந்து சப்டொமைன் ஒர்க் பண்ணாலுமே ஆட்டோ ரீடைரக்ட் ஆகிடும் ஹோம் பேஜுக்கு. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. பேக்லிங்க் ஸ்பேஸ் நமக்கு காமனாக தான் ஒர்க் ஆகும், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேங்களா? தென் இவருக்கு வந்து கூகுள் டொமைன் வந்து பெனால்ட்டி விழுந்ததால் நாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஆல்மோஸ்ட் 20,000 பேக்லிங்க்ன்ற விதத்தில் பண்ணி கொடுத்துருக்கோம். டில் அதாவது அவுட்புட் வந்து ஆல்மோஸ்ட் 25,000 பேக்லிங்க்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? தென் இப்போ நாம் பேக்லிங்க் பில்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கான டொமைனுக்கான ரேட்டிங்குமே நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு வந்து பார்க்கலாம். இந்த இடத்த பாருங்கள், டிஆர்னு இருக்கு இல்லையா இந்த இடத்த. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் 51 36 16 43 73, அதே போல் வந்து பாருங்கள் 56 42, அதே போல் 69 10 31 12, அதே போல் சொல்லிக்கிட்டே போகலாம் 58. ஓகேங்களா? தென் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா என்ன கான்செப்ட் அப்படின்னா,
இங்கே வந்து மிக்சராக தான் நம்ம வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? டொமைனுக்கான ரேட்டிங்கும் சரி, அத்தாரிட்டியும் சரி 1ல் இருக்கலாம், 0ல் இருக்கலாம், 10 இருக்கலாம், 90 கூட இருக்கலாம் ஒரு சில டைமில், 50, 70 இது போல் மிக்சராக தான் வேலை செஞ்சு கொடுப்பேன். இதில் வந்து உங்களுக்கு 70% டூ ஃபாலோ விழுதுன்னா 30% கம்பல்சரி நோ ஃபாலோ விழுந்தே தீரும். 50% டூ ஃபாலோ விழுதுன்னா 15% நோ ஃபாலோ விழுந்தே தீரும். ஓகேங்களா? தென் இங்கே 100% டூ ஃபாலோ பேக்லிங்க் தான் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் சொல்கிறாங்கன்னா அது ஃபேக்கான இன்ஃபர்மேஷன். அதை மீறி யாராச்சும் நீங்கள் வந்து அதாவது 100 பேக்லிங்கோ அல்லது 200 பேக்லிங்கோ 100% டூ ஃபாலோ உங்களுக்கு விழுது அப்படின்னா, அதாவது வேலை கம்மியாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது நண்பா. இதுவே 1000, 2000, 3000 நம்ம டூ ஃபாலோ போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்பாம் ஸ்கோர்ன்றது ஆன் தி வே வந்து உங்களுக்கு வந்து ரீஃப்ளெக்ட் ஆகிடும் அடுத்த 20 டேஸில். மினிமமாக 10க்குள்ளே இருக்கிற ஸ்பாம் ஸ்கோர் 10 பேர் டச் பண்ணிட்டாலே ரெட்டில் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அது வந்து எங்கே வந்து ரீஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா மோஸ்ட்டில் வந்து காட்டும். ஸோ மோஸ்ட்க்கான டேஷ்போர்டுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்த பாருங்கள். டொமைனுக்கான யூஆர்எல் உங்களுக்கு பார்க்கும்போது தெளிவாக தெரியும் நான் நினைக்கிறேன். தென் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டில் டொமைனுக்கான அத்தாரிட்டின்றது 58 இருக்குது. இதுவுமே நல்ல ஒரு வேல்யூ தான். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், டொமைனுக்கான ரேட்டிங் அண்ட் டொமைனுக்கான அத்தாரிட்டி 15+ மேலே இருக்குது அப்படின்னாலே அந்த பர்டிகுலர் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு ஒரே ஒரு பேக்லிங்க் அவங்க நோ ஃபாலோ கொடுத்தாலும் சரி அல்லது டூ ஃபாலோ கொடுத்தாலும் சரி. ஓகேங்களா? பேக்லிங்க்னு பேருக்கு டிடெக்ட் ஆகிட்டாலே உங்களுக்கு வந்து டொமைனுக்கான அத்தாரிட்டி அண்ட் டொமைனுக்கான ரேட்டிங் ஆல்மோஸ்ட் 8லிருந்து 10 வரைக்கும் நீங்கள் வித்தின் 2 டேஸ்லேயே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தென் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் நண்பா. தென் அதே போல் இங்கே வந்து நாம் ஆல்மோஸ்ட் 20,000 பேக்லிங்க்கு நம்ம பண்ணி கொடுத்தோன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த இடத்த பாருங்கள், நமக்கு பேக்லிங்க் சைஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட 6,01,000 பேக்லிங்க்கு மோஸ்ட்டில் அப்டேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? தென் அதே போல் குவாலிட்டி பேக்லிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2000 தான் இருக்குது. ப்ரோ இந்த குவாலிட்டிக்கும் இந்த நார்மல் பேக்லிங்க்குக்கும் என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸ்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே ஆல்மோஸ்ட் வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு 100, 150 தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ நாம் பேக்லிங்க் அந்த 20K பண்ணி முடிச்சிட்ட பிறகு தான் குவாலிட்டியில் ஆல்மோஸ்ட் வந்து 2Kன்றது அப்டேட்டே ஆகிருக்கு. சரியா? தென் இது எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே நம்ம எவ்வளோ வெப்சைட் லிங்க்டு வெப்சைட் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் எடுத்திருக்கோம் அப்படின்றத பார்க்கணும். இது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்த பாருங்கள், லிங்க்டு வெப்சைட்னு இருக்கா? அதில் 17,000 வெப்சைட்டில் இருந்து கிட்டத்தட்ட 6,77,000 பேக்லிங்க்ன்றது அவங்க பில்டு செஞ்சுருக்காங்க. அதாவது அவங்கன்னு சொல்ல வரல, இதில் நாம் பண்ணது ஒரு மெயின் ரோலாக இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்த வெறும் ஆல்மோஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 300 வெப்சைட்டோ அல்லது 400 வெப்சைட்டோ தான் இருந்தது நான் ஸ்டார்டிங் பார்க்கும்போது. ஓகேங்களா? தென் அதை வந்து நான் அந்த வீடியோ வந்து எடுக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் ஒர்க்கு பிஸியால் வந்து எடுக்க முடியல என்னால். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த நாம் வந்து அந்த 20K பேக்லிங்க் நம்ம பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? அந்த 20K பண்ணதில் ஆல்மோஸ்ட் வந்து 17,000ன்றது அதுவும் இதுவும் ப்ளஸ் பண்ணி ஆவரேஜ் பண்ணி நமக்கு வந்து இங்கே காமிச்சிட்ருக்கு. இந்த லிங்க்டு வெப்சைட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு டூ ஃபாலோ விழுந்திருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? அப்போது 2000ன்றது அங்கே குவாலிட்டியில் காமிக்குது அப்படின்னா அப்போ 2000 பேக்லிங்க் டூ ஃபாலோவில் ஆன் த வே ரீஃப்ளெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போது 6 லட்சன்றது அப்போது என்ன ப்ரோ 6 லட்சம் பேக்லிங்க்கு 2000 குவாலிட்டி பேக்லிங்க் இருந்தால் போதுமானா டூ ஃபாலோ அது வந்து வெறும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 10% சிக்னல் மட்டும்தான் நண்பா. இதை தாண்டி இங்கே பாருங்கள், டொமைனுக்கான அத்தாரிட்டி 43, அதே போல் 73 இது போல் இருக்கக்கூடிய கேட்டகரியில் இருக்கிறதுமே அங்கே வந்து கணக்கில் எடுத்துக்கும். ஓகேங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல, மறுபடியும் சொல்கிறேன். சிம்பிளாக சொல்லணும்னா டொமைனுக்கான அத்தாரிட்டி மினிமமாக 40க்கு மேலே இருக்கக்கூடிய வெப்சைட்லேருந்து அந்த குவாலிட்டி பேக்லிங்கில் கணக்கில் வந்துடும். ஓகேவா? 40க்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா பேக்லிங்க்குமே வந்து நார்மல் பேக்லிங்க் கணக்கில் வரும். ஓகேவா? இதை தாண்டி வேறு எதுவும் நான் சொல்ல விரும்பல, கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. தென் அதே போல் லிங்க்டு வெப்சைட் மெயின் ரோல் ப்ளே பண்ணோம். ரிப்பீட்டடாக ரேண்டமாக வந்து இருக்கக்கூடிய வெப்சைட்லேருந்து நம்ம வந்து பேக்லிங்க் பில்டு பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து மோஸ்ட்ல எதுவுமே கணக்கில் எடுத்துக்காது. பட் ஏகிராஃப் சம்ரஷில் வந்து பார்த்தீங்கன்னா அது கணக்கில் எடுத்துக்கும். புரியுதுங்களா? தென் இது போல் ஆக்சுவலி இப்போ இதுவே இந்த இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடாது. ஏன்னா இதுவே எந்த இடத்த பாலிசி வேலியூஷன் வந்து வீடியோ தூக்குறானுன்றது எனக்கு தெரியல. தென் புரிஞ்சுக்குங்க. தென் இதில் நாம் வந்து டொமைனுக்கான அத்தாரிட்டி ஹிஸ்ட்ரியுமே உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். இந்த இடத்த பாருங்கள், ஆல்மோஸ்ட் 2024 ஓகேங்களா? அதில் 8வது மாதத்தில் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. அதிலேருந்து இப்போ வரைக்கும் டொமைனுக்கான அத்தாரிட்டி ஸ்டடியாக இருக்குது, கன் மாதிரி. ஓகேவா? அதாவது டொமைனுக்கான அத்தாரிட்டின்றது என்னென்னா மோஸ்ட்டில் வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வந்து நீங்கள் இதுதான் மோஸ்ட். ஓகேங்களா? டிஏபி செக்கில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய டொமைன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான இதில் வந்து ரிசல்ட் வந்து நீங்கள் பார்த்துப்பீங்க. இதில் வந்து டொமைனுக்கான அத்தாரிட்டி 58 இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பா. இப்போ நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து பேக்லிங்க் எடுக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து எதுக்கு வேலை செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பேக்லிங்க் நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன்,
நீங்கள் மினிமமாக 1000 பேக்லிங்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து 5000 பேக்லிங் கொடு, 10000 பேக்லிங் கொடு, அதெல்லாம் எங்கேயுமே நான் கேட்கவும் மாட்டேன். அதே போல் கம்பல் பண்ணவும் மாட்டேன். எடுக்காமல் போ, அது எல்லாமே உன்னோட சாய்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த இடத்த வந்து நீ பேக்லிங்க்கு நீ பில்டு பண்ணுற ஆர்டர் கொடுக்குற அப்படின்னாலே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமாண்ட் பேக்லிங்க் நான் வந்து பில்டு பண்ணுவேன். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு ஷம்ரஷ்ல வந்து அப்டேட் ஆகிடும். அதே வித்தின் 7 டேஸில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் எங்கிட்ட எவ்வளோ பேக்லிங்க் ஆர்டர் கொடுத்தாலுமே அது எல்லா ஒர்க்குமே ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவேன். ஓகேங்களா? பட் ஆனால் 24 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ஷம்ரஷ்ல வந்து ரீஃப்ளெக்ட் ஆகும்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் நான் வேலை செஞ்சு கொடுக்குறேன்னா உங்களுக்கு ஷம்ரஷ்ல வந்து அப்டேட் ஆகும், மோஸ்ட்லேயுமே அப்டேட் ஆகும், டில் அதே போல் ஏகிராஃப்லையுமே அப்டேட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்டேட் ஆகிறது ஷம்ரஷ்ல பார்ப்பீங்க, ரெண்டாவது ஏகிராஃபில் பார்ப்பீங்க, ஃபைனலாக தான் உங்களுக்கு வந்து மோஸ்ட்டில் வந்து அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் எல்லா இடத்துக்குமே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி தான் வேலை செய்வேன். ஏன்னா கூகுளில் உங்கள் டொமைன் எக்காரது கொண்டு பெனால்ட்டிக்குள்ளே போயிடக்கூடாது, எப்படியாப்பட்ட கோர் அப்டேட் வந்தாலுமே. அதே போல் உங்களுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுக்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து அதாவது ஸ்ப்ரெட் பண்ணி வேலை செய்வேன். 100 பேக்லிங்க் வந்து உங்களுக்கு ஷம்ரஷ்க்காக வேலை செய்கிறேன் அப்படின்னா 100 பேக்லிங்க் ஏகிராஃபுக்காக வேலை செய்வேன், 100 பேக்லிங்க்கு மோஸ்ட்காக வேலை செய்வேன். அதுபோல் நீ 1000 பேக்லிங்க் கொடுத்தாலுமே எல்லா ஏரியாவுக்கும் நான் ஸ்ப்ரெட் பண்ணி தான் வேலை செய்வேன். அப்போ தான் வந்து ஸ்பேம்ஸ் குரியராக தான் நம்மளால் வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி ப்ரோ, இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. பட் ஏன் ரேண்டமாக நீங்கள் கமாண்ட் பேக்லிங்க்கு பில்டு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, தென் இந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியாவிலே ப்ரொஃபஷ்னலாக ஆப் பேஜ் பொறுத்த வரைக்கும் தமிழில் நான் மட்டும் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? தென் இங்கே வந்து கெஸ்ட் போஸ்ட் போடலாம், பிளாக் போஸ்ட் போடலாம், அது போல் இமேஜ் சப்மிஷன், தென் அதாவது பேக்லிங்கில் 40 டைப்ஸ்க்கு மேலே இருக்குது. ஓகேங்களா? தென் அதெல்லாம் லிஸ்ட் போட்டு சொன்னோன்னா பிகினர்லாம் நீங்கள் ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. ஓகேவா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பேக்லிங்க் பொறுத்த வரைக்கும் 2 ரோல் தான் அவங்க ப்ளே பண்ணும். ஒன்று டூ ஃபாலோவோ, இன்னொன்று நோ ஃபாலோவா, இது 2 பார்க்கணும். அதே போல் பேக்லிங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் கமாண்ட் பேக்லிங்க் ரேண்டமாக பில்டு பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் வந்து இப்போ ரெஃபரன்ஸ்க்கு ஒரு 1000 பேக்லிங்க்கு உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் வந்து போட்டிருக்கீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த 1000 பேக்லிங்க்கில் கூகுளில் கோர் அப்டேட் ஒவ்வொரு 3 to 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கோர் அப்டேட் வரும். ஓகேங்களா? ஸோ கோர் அப்டேட் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அதில் சம் வெப்சைட் வந்து கூகுளில் வந்து பெனால்ட்டிக்குள்ளே போகலாம், அல்லது சம் வெப்சைட் வந்து கூகுளில் ஸ்பேம் ஸ்கோர் வந்து ஏறலாம். இது போல் நீங்கள் கெஸ்ட் போஸ்ட் அல்லது பிளாக் போஸ்ட் இது போல் பேக்லிங்க் நீங்கள் பில்டு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறது உங்கள் வெப்சைட்டுக்கு அப்படியே ரீஃப்ளெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? உங்கள் வெப்சைட்டு கூகுளில் பெனால்ட்டி விழுந்திருக்காது, எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் ஆனால் ஸ்பேம் ஸ்கோர் 20 வந்து நின்றுருக்கும், 30 வந்து நின்றுருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ 1000 பேக்லிங்க் வேலை செஞ்சுட்டு அதில் 100 வெப்சைட்டுக்கு வந்து ஸ்பேம் ஸ்கோர் வந்து 20க்கு மேலே ஏறிடுச்சு அப்படின்னா அதில் வந்து ஒரு 10% உனக்குமே ரீஃப்ளெக்ட் ஆகிடும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? பட் ஆனால் கமாண்ட் பேக்லிங்க் பொறுத்த வரைக்கும் அப்படியே 1% கூட வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம பண்ணுறது எல்லாமே கமாண்ட் பேக்லிங்க். இது வந்து பப்ளிக் வந்து யார் ஒன்றா பண்ணலாம் போகலாம். ஸோ இந்த இடத்து வந்து அவங்க கொடுக்கக்கூடியது கமாண்ட் பேக்லிங்க்குமே ஸ்டேட்டஸ் அப்ரூவல் கொடுக்குறாங்க, டூ ஃபாலோவா, அதுதான் நம்ம வந்து பார்க்கணும் இந்த இடத்த. சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது கமாண்ட் பேக்லிங்க் மூலிமா ஸ்பேம் ஸ்கோர் ஏறும் அப்படின்றது எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ 100% கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். அது இல்லாமல் கமாண்ட் பேக்லிங்க் பொறுத்தவரைக்கும் ரேண்டமாக வந்து யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரமாக டிலீட் பண்ண மாட்டாங்க. அதுக்குள்ளே வந்து சேட்டிங் ஹிஸ்ட்ரியே உங்களுக்கு தெரியும். ஒரு கமாண்டை போடுறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஒருத்தர் 2 பேர் பண்ண மாட்டாங்க, அதுக்குள்ளே இருக்கும் 20K 30K 40Kன்னு சொல்லிட்டு ரேண்டமாக அது போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் கமாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரமாக ரேண்டமாக யாரும் வந்து க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் பேக்லிங்க் கொடுக்குறது வந்து இப்போ கெஸ்ட் நீ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போயாச்சு அப்படின்னா, நீ ஒரு போஸ்ட்டில் வந்து ஒரு பேக்லிங்க் கொடுக்குற அப்படின்னா அந்த போஸ்ட் வந்து நீ எவ்வளோ நாள் வந்து அப்டேட்டடாக வச்சுப்ப? நீயே சொல்லு பார்ப்போம். ஒரு 1 வீக்கு அல்லது 1 மந்த்து, ஒரு 2 மந்த்து, அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் பப்ளிஷ் பண்ணலேருந்து 5 வருஷம் ஆனால் கூட அந்த பக்கம் போய் சும்மா எட்டி கூட பார்க்க மாட்டீங்க. ஓகேங்களா? சீரியஸாக சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் கூட இப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் நாம் வந்து இந்த போல் கமெண்ட் பேக்லிங்கை பில்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ புதுசாக வரக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு தான் இருப்பாங்க ரேண்டமாக எவ்ரிடே யூசேஜில் கமெண்ட்ஸ்ன்றது கான்செப்ட் புரியுங்களா என்ன சொல்ல வரன்றது? இது போல் தான் நான் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தென் உங்களுக்கு யாருக்காச்சும் சர்வீஸ் வேணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி சர்வீஸ் ஒன்று எடுத்துக்கலாம். இது தாண்டி நம்ம வந்து வெப்சைட்டு சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கரண்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது, பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது, AdSense அப்ரூவல் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது, AdSense அக்கௌண்ட் வந்து பை அண்ட் செல் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தென் வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மினிமமாக ப்ரைஸ் வந்து 7,000 ரூபாய், 15,000 ரூபா அண்ட் 25,000 ரூபா. ஓகேங்களா?
3 விதமான பேக்கேஜ் பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் சொல்லிடுறேன். பட் ப்ரைஸ் வந்து இதுதான். தென் இதை தாண்டி கஸ்டமைஸ் வந்து வெப்சைட் வந்து பில்டு பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 35,000 50,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவேன். அதாவது எக்ஸாம்பிளுக்கு அமேசான் மாதிரி, காமர்ஸ் மாதிரி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரி, தென் இது போல் ரெக்குவயர்மெண்ட்டு நீடு பொறுத்து வந்து ப்ரைஸஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட் வந்து ஆன் பேஜ் பார்த்து கொடுக்குது. ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், டெக்னிக்கல், y.seo முதல் கொண்டு பார்த்து கொடுக்குறது. ஒரு பிகினர் வந்து ப்ரோ நான் வந்து தெரியாத வந்து வெப்சைட் வந்து பில்டு பண்ணிட்டேன். பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு பேசிக்காக வந்து எஸ்யோனா என்னன்னே தெரியாது ப்ரோ, எனக்கு வந்து கற்றுக் கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்குறவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நண்பா. தென் நீங்கள் வந்து மினிமமாக 1000 ரூபாயில் இருந்து கூட நீங்கள் வந்து சர்வீஸ்ன்றது ஏதாவது ஒன்று எடுத்துக்க முடியும். இப்போ 1000 ரூபானா ஃபார் ஆர்டிக்கல் வந்து 200 ரூபான்னு கொடுத்துட்ருக்கேன். உன்னால் 5 ஆர்டிக்கல் வாங்க முடியும். 1000 ரூபாய்க்கு உன்னால் 1000 பேக்லிங்க் வந்து எடுத்துக்க முடியும். கான்செப்ட் புரியுதுங்களா என்ன சொல்லுறது? அதுவே நீ வந்து சொல்கிறது 2000 ரூபா பே பண்ணுற அப்படின்னா உனக்கு வந்து ஆர்டிக்கலுக்கும் கிடைக்கும், அதே ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸும் வாங்கிக்க முடியும். இது போல் ஆஃபர்ஸ் மேலே ஆஃபர்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். 1 2 கிடையாது. வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லேயுமே நான் பின் பண்ணி வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தென் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தென் மோர் இன்ஃபர்மேஷன் வேணும், தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஓப்பனாக நான் சொல்கிறேன், கால் பண்ணுங்கள். உமன்ஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, ஷையாக ஃபீல் பண்ணாதீங்க. டவுட்டாக இருக்குன்னா டவுட்டு கேட்டு கிளியர் பண்ணிக்கோ. அல்லது சர்வீஸ் தான் உனக்கு நீட் இருக்குது அப்படின்னா நீ சர்வீஸ் எடுத்துக்க. இதில் வந்து எங்கேயுமே வந்து இவர் சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னடா பாதி சொன்னார் பாதி சொல்லாமல் போயிட்டாருன்னு சொல்லிட்டு எதுவும் நான் தப்பாக நினைக்க வேண்டாம் யாருமே. நான் சொல்கிறது என்னென்னா, கூகுளில் இருக்கக்கூடிய கோர் அப்டேட்டுக்கு தகுந்த போல் என்னால் வந்து ஓப்பனாக வந்து எதுவுமே பேச முடியல. என்னோட கிட்டத்தட்ட இந்த இயர் மட்டும் 5 சேனல் டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சேனலும் பல லேக் சப்ஸ்கிரைபர் இருந்த சேனல்ஸ். என்னால் வந்து ஓப்பனாக ஒரு விஷயம் வந்து பேச முடியாத சுச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன். எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் யாரும் வந்து இந்த அளவுக்கு ஓப்பனாக வந்து பேச மாட்டாங்க, புரியுதுங்களா? ஸோ இங்கே அது இல்லாமல் எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் ஆஃப் பேஜ் யாரும் பார்க்கவே மாட்டாங்க. ஆன் பேஜ் அண்ட் டெக்னிக்கல் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஏன்னா அது வந்து ஈஸி, ஓகேங்களா? ஒரு ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் ஒரு வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டைட்டில் டேக்லைன் அண்டு பேஜஸ் வந்து செட்டப் முடிச்சுட்டு ஆன் பேஜ் அண்ட் ஆஃப் பேஜ் வந்து முடிஞ்சு போயிடும். ஓகே, சாரி, டெக்னிக்கல் வந்து முடிஞ்சு போயிடும். ஆஃப் பேஜ் பொறுத்த வரைக்கும் பேக்லிங்க் மட்டும் தான் மெயின் ரோலாக ப்ளே பண்ணும். பேக்லிங்க் பொறுத்த வரைக்கும் யாரும் சும்மா கூப்பிட்டு கொடுத்துட மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப பெரிய ஒரு டீம் ஒர்க்காக இருக்கும், ஓகேங்களா? தென் இந்த ஃபீல்டில் தமிழில் வந்து ப்ரொஃபஷனலாக நான் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ நீ வந்து மற்றவங்களையும் என்னையும் கம்பேர் பண்ணி பார்க்காத. வெளியெல்லாம் ஒரு பேக்லிங்க் 7 ரூபா வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க, நான் 1 ரூபான்னு கொடுத்துட்ருக்கேன். என்னுடைய கான்செப்ட் என்ன தெரியுமா? எவ்ரி மந்த் நீ 1000 பேக்லிங்க்ன்ற விதத்தில் ஃபார் இயர் நீ மொத்தமாகவே ஒரு 12,000 பேக்லிங்க் போடுற அப்படின்னா உன்னோட டொமைனுக்கும் உன்னோட டொமைன் வாங்கின பை பண்ண அதே நாள் இருக்கக்கூடிய டொமைனுக்கு எல்லாருக்குமே உன்னோட டொமைன் தான் சீனியராக இருக்கும், ஓகேங்களா? சூப்பர் சீனியராக இருக்கும். அப்படின்னும் போது இங்கே பேக்லிங்க் யாருக்கு அதிகமாக இருக்குது, அதிகமான டிராஃபிக் யாருக்கு வருதுன்னு பார்த்து தான் கூகுள் வந்து சஜஷன் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அதை விட்டுட்டு நான் போஸ்ட்டும் போட மாட்டேன், சும்மா அந்த டூல் இந்த டூல் நீ பாட்டு வந்தது போனதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீயே ஒரு 1 or 2 years ஒர்க் பண்ணிவிட்டு டிமோட்டிவேட் ஆகிட்டு எல்லாமே டொமைனில் எக்ஸ்பைரி ஆகி போகிறதுக்கு நீ வேலை செய்யாமல் சும்மாவே இருந்துடலாமே, ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன்றது புரியுதா? ஒன்று நீ ப்ரொஃபஷனலாக லேர்ன் பண்ணணும்னு நினச்சின்னா எவ்ரி மந்த் வந்து 1000 ரூபா கொடுத்து நீ பேக்லிங்க் பில்டு பண்ணிக்கோ. அதாவது எங்கிட்ட நான் சொல்ல வரேன் நண்பா, இந்த பட்ஜெட்டில் யார் பண்ணாலும் சரி ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்களா 100% உனக்கு நம்பிக்கைத்தனமாக இருக்குது அப்படின்னா நீ போய் அவங்கக்கிட்ட காசு கொடுத்து பண்ணிக்கோ, அவ்வளோதான், ஓகேவா? பட் ஆனால் பண்ணாமல் மட்டும் இருக்காது. இது எல்லாமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். சும்மா வந்து எங்கிட்ட சர்வீஸ் இருக்குது அதனால் நீ வாங்கணுன்றதுக்காக இவ்வளோ நேரம் கத்திட்டுருக்குன்னு நினச்சிட்ருக்கியா? அப்படி கிடையாது. பேக்லிங்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேக்லிங்க் எந்த அளவுக்கு நீ இன்க்ரீஸ் பண்ணுறியோ உன்னுடைய க்ரோலிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீ ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணி 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இன்டெக்ஸ் ஆகிறது, ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ண அடுத்த 3 நிமிஷத்தில் இன்டெக்ஸ் ஆகிறது எப்படி, ஓகேங்களா? ஸோ இப்போ கூகுளில் டாப் 10க்குள்ளே இருக்கக்கூடிய எந்த வெப்சைட்டுக்குமே டொமைனுக்கான பேக்லிங்க் வந்து அண்ட் அத்தாரிட்டி ஸ்கோர் நீ எது வேணால் செக் பண்ணி பார்த்துக்க. டொமைனுக்கான ஏஜ் மினிமமாக 15 வருஷத்துலேருந்து 25 வருஷமாச்சு ஆகும். மினிமம் பேக்லிங்கை 1 மில்லியன் ஆச்சு பில்டு பண்ணி வச்சுருப்பான், ஓகேவா? ஸோ மில்லியன் கணக்கில் பேக்லிங்ஸ் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா க்ரோலிங்ன்றது ஒரு செகண்டுக்கு அவனுக்கு 10,000 20,000 டைம்ஸ் இருக்கும். அவன் ஏன்னா அந்த பேக்லிங்கை பில்டு பண்ணியிருக்கிறதால அவங்க வெப்சைட் எல்லாமே க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வெப்சைட் ஒரு செகண்டை கூட, அதாவது 1 மில்லியனில் எப்படி சொல்கிறது 24/7 க்ரோலிங்ன்றது நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னும் போது நீ ஒரு இமேஜ் போட்டால் கூட அந்த இமேஜுக்கு அல்ட் டெக்ஸ்ட் நீ கொடுத்து டேக்லைன் கொடுத்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து பப்ளிஷ் பண்ணால் கூட அந்த இமேஜுக்கு உங்கள் வெப்சைட் ரேங்க் ஆகிட்டு இருக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இது போல் பேக்லிங்க் வேல்யூ எந்த அளவுக்கு நீ அதிகமாக வச்சுக்கிறியோ உங்கள் வெப்சைட் வந்து க்ரோலிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். க்ரோலிங் இன்க்ரீஸ் ஆகிட்டாலே நீ சும்மா இருந்தால் கூட வெப்சைட் டிராஃபிக் வந்துட்டு இருக்கும். ஏன் வருது எதுக்கு வருதுன்னு உனக்கே தெரியாது கடைசியில், ஓகேவா? பட் ஆனால் லாங் டைம் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ்ன்றது ஒன்று இருக்குமா தவிர சும்மா நான் வந்து இன்றைக்கி சைட்டை வாங்கிட்டேன் எனக்கு நாளைக்கே காசு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா பாசிபிளே கிடையாது. அது எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அதாவது அஃபிலியேட், காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் எந்த கேட்டகரியில் ரன் பண்ணாலுமே ஸ்டார்டிங்கே மணின்றது ஒன்று எதிர்பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
நீங்கள் சைட்டு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரொஃபஷ்னலாக ரன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அல்லது ஒரு ப்ராடக்ட் வந்து செல் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே அதுவுமே ப்ரொஃபஷ்னலாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மணின்றது எதிர்பாருங்க. பட் இப்போ நம்ம பேக்லிங்க்குலாம் வேலை செய்கிறோம்ல ப்ரோ, அப்போ இதுக்கான ரிட்டர்ன்ஸ் எப்போ தான் ப்ரோ கிடைக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலை செய்யலாம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். வேலை செய்யாதவே ரிட்டர்ன்ஸ் வேணுன்றது எந்த விதத்தில் நியாயம்? நீங்களே சொல்லுங்கள். எனிவே இன்னொரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா கால் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.